ஹலோ கைஸ், குட் மார்னிங். நான் தான் உங்களோட மெட்டல் மேன் தினேஷ் பேசுகிறேன். ஸோ நேற்று நைட் வந்து நாங்கள் இங்கே டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே இன்னும் 2 பேர் தூங்கிட்டு தான் இருக்காங்க, 4 பேரும். இன்றைக்கி நூப்ரா வேலியில் நம்ம வந்து துர்த்துக் போக போகிறோம். துர்த்துக் போகிற வழியில் ஹுண்டரும் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் பார்டர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரூட் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. போன தடவை வந்து பார்ப்போ நானும் பண்ணதில்லை. ஸோ நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன் இன்றைக்கி என்ன பார்க்கலான்றது. நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட மெட்டல் மண்டை சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் தெரியும் நான் ஒழுங்காக பண்ணுறேன்னா இல்லையான்னு. இன்றைக்கி வந்து நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இவனுக்கு இன்னும் எந்திரிச்ச பாட காணும். எந்திரிங்களா டேய், எந்திரிங்களா, எந்திரி. வேறு வழி இல்லை, எழுப்பி தான் ஆகணும். விக்கி எந்திரியா, டைம் ஆச்சு, எந்திரிங்க. சீக்கிரம் ரெஃப்ரெஷ் ஆகுங்க. டிவி கேட்குறேன் வாங்க. இங்கே பாருங்கள், தூரத்தில் எவ்வளோ ஸ்னோஃபால் ஆகிருக்கு நைட்டு. நேற்று ப்ரௌனாக இந்த மலை ஃபுல்லாகவே இன்றைக்கி வெள்ளை கலரில் இருக்குது. நாளைக்கு நல்ல பனி பெஞ்சிருக்கு பாரு. இங்கே அங்கே பாரு, பனியே மழையே காணோம். இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஒருத்தராக போயிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். இப்போ வந்து நாங்கள் துர்த்துக் போக போகிறோம். துர்த்துக் போயிட்டு அங்கேருந்து பார்டர் போக போகிறோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பைக்கெலாம் ரெடி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா விட்டு மழை பெய்யும்னு. ஸோ நாங்கள் ரெயின் கவர்லாம் போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நஞ்சிட்டே போனாலும் பரவாயில்லன்னு போய் பார்த்துட்டு வந்துட்டு இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நாளைக்கும் லாங் ரைடு இருக்குது. அதுவும் இல்லாமல் மழை பெய்யறதுனால என்னால் டேரெக்டாக பேசி கொடுக்க முடியாது. அதனால் நான் வீடியோ எடுத்துக்கிறேன், வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குது பனிமலை. செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இதுதான் சாண்ட் டியூன்ஸ், ஹுண்டர் சாண்ட் டியூன்ஸ். ஹுண்டரில் இருக்க அந்த மணற்குன்று. அதெல்லாம் மேகத்தை பாருங்கள், ஃபுல்லாக மலையோட பீக் வந்து மேகத்துக்கு மேலே இருக்குது. ஃபுல்லாக பனி. நைட்டெல்லாம் மழை, 2-3 நாளாகவே மழை பெஞ்சிருக்கிறதுனால ரொம்ப கோல்டு. அதனால ஸ்னோஃபால் ஆரம்பிச்சிருச்சு. பீச்செல்லாம் ஸ்னோஃபால் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் ரோடு வந்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னா அப் அண்ட் டவுன் இருக்குது. ஸோ இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே போங்க. ஏன்னா ஃப்ளாட்டாக போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு ட்ராப் இருக்குது, நம்மளுக்கு கண்ட்ரோல் கிடைக்காது. ஸோ பொறுமையாகவே வாங்க. இந்த ரோட்டில் வந்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் உண்டர் போகிறது வந்தால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு 2-3 நாளாக வெஜிடேரியனே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதனால் இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து சிக்கன் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்களும் செஞ்சு வைக்கிறேன்னு இருக்காங்க. பட் இன்றைக்கி நம்ம ரொம்ப லேட்டாக வருவோம், அது மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா ரொம்ப கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஸ்பீடாகவும் போக முடியாது. ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம அப் அண்ட் டவுன் கவர் பண்ணோம். அது வேகமாக போக முடியாத ரோடு. பரவாயில்ல, நம்ம போகும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டோன்னா போதும். வரும்போது லேட் ஆனால் கூட பரவாயில்ல, அப்படியே பொறுமையாக 50 கிலோமீட்டர்ஸாக அடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம ஹுண்டர் வில்லேஜுக்குள்ளே வந்துட்டோம் ரைட் எடுத்து. ஸோ இங்கே ஹுண்டர் வில்லேஜுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து அந்த டபுள் ஹம்ப் கேமல் இருக்குது. ஸோ கேமல் ரைடு இவ்வளோ காலையில் இருக்குமான்னு தெரியல, பட் போய் பார்க்கலான்னு இருக்குது. எனக்கு ரோடை பார்த்தே ஓட்ட முடியல. இங்கே மேலே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது இந்த க்ளவுடு. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ கேமல் ரைடு போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் ஹுண்டர் சாண்ட் டியூன்ஸ் என்ட்ரி. நீங்கள் ஹுண்டருக்குள்ளே வந்து வில்லேஜ் உள்ள ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அந்த ரோடு முட்டுற இடத்துல ரைட் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும்.
இருக்குடா. ஆமாம் எவ்வளோ கேட்பானுங்க தெரில, கிட்ட போய் கேட்போம். ஸோ நம்ம ஹுண்டரில் இருக்கோம். ஹுண்டரில் டபுள் ஹம்ப் கேமல் ரைடு போகலான்னு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக பனி பெஞ்சதில்ல, அந்த மலையில் பாதியை காணோம் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது. ஸோ வாங்க நம்ம உள்ளே போயிட்டே பேசுவோம். இங்கே வந்து கேமல் ரைடு மட்டும் இல்லை, இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சரி இருக்குது, அதுவும் இல்லாமல் ஏடிவி ரைடு இருக்குது. ஸோ ஹுண்டர் வில்லேஜ் மெயின்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வரணும். ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் இது என்ட்ரி நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த அழகான ஸ்ட்ரீமை கிராஸ் பண்ணி தான் போகணும். இத்தனை பேர் நின்று உடச்சிக்குமோ. ஸோ எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல, நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். பட் எவ்வளோ சொன்னாலும் போக தான் போகிறோம். we are not responsible for any mishap due to animals behavior. ஸோ அனிமல் பிஹேவியர்னால ஏதாவது நடந்து தான் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உண்மைதான், அவங்க என்ன பண்ண முடியும்? அனிமல்ஸ் ஆர் அனிமல் எப்பவுமே. இங்கே பாருங்க எவ்வளோ கேமல் உட்கார வச்சுருக்காங்க. அந்த கேமல்ஸு டபுள் ஹம்ப் கேமல்ஸ். டபுள் ஹம்ப்னா 2 ஹம்ப் இருக்குது பாருங்கள், இது ஒரு ஹம்ப்பு, இது ஒரு ஹம்ப்பு. ஸோ அதான் டபுள் ஹம்ப் கேமல்ஸ். உள்ள டிக்கெட் தராங்க, போய் பார்ப்போம் எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போம். அப்போ இதெல்லாம் பெருசாக இருக்குது, நல்லாவே பெருசாக இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 350 rupees தான் ஒரு ரைடு. ஸோ நம்ம வந்து போக போகிறோம். எவ்வளோ விசாரிச்சாச்சு, நம்ம பசங்களை கிட்ட போய் சொல்லி கூப்பிட்டு வருவோம். ஸோ இதுதான் உட்கார போகிறோம். நல்ல ஒரு பெரிய ஒட்டகமாக இருக்குது, இது பாருங்க. ஸோ உட்காந்துட்டோம். இவர் நம்ம ஃப்ரெண்டு. ஓ மை அப்பா, இங்க பாருங்க கேமரா. நம்ம கேமல் மேலே போக போகிறோம். முதல் முறையாக நான் ஒரு அனிமல் மேலே சஃபாரி பண்ணுறேன். நான் எப்பயுமே அனிமல் சஃபாரி போக மாட்டேன், பட் ஃபர்ஸ்ட் டைம், வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு அனிமல் மேலே சஃபாரி போகிறேன். இங்கே பாருங்க, செல்ஃபி வித் கேமல். நம்ம அடம் பிடிக்கிறாரு. அம்மா அதோட எட்ட கூட நான் இங்கே தெரியுறேன். வேற லெவல், வேற லெவல். இருடா இருடா, விட்டுறாத விட்டுறாத. விட்ட பத்தியா கரெக்டா இரு. சொல்லலாமா? நீ கேமரா பிடிக்கவே இல்லடா ஒழுங்கா. இந்தா குடு. நான் போய் கை விட்டு டோ ஹேண்ட் நெய். ஏய் செல்லக்குட்டி, என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க? வாங்க ரேஸ் சொல்லலாமா? உனக்கும் என் குதிரைக்கும் ரேஸ். ஐயா சாரி, என் கேமலுக்கும் ரேஸ். சரியா? வா, செம லொகேஷன்ரா, சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வரணும், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும். வியூஸ்லாம் பயங்கரமாக 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 இருக்குங்க. பாருங்க, வேறு லெவலில் இருக்குது.
தெரியும், நல்ல சன்னியாக ப்ளூ ஸ்கை வந்துருச்சு. நம்ம அழகா குதிரை மேலே போயிட்டுருக்கோம். சாரிங்க எச்சு விட்டேன். ஒட்டகம் மேலே போயிட்டுருக்கோம். நம்ம டபுள் ஹம் கேமல் ரைடு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டபுள் ஹம் கேமல் மேலே போயிட்டுருக்கோம். ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று சொல்லணுன்னா, நான் எந்த அனிமல் ரைட்ஸுமே ப்ரிஃபர் பண்ணதில்லை. எனக்கு என்னமோ அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இங்கே நேற்று ஒருத்தர் பேசும்போது சொன்னார், இதுதான் அவங்களோட வருமானமே. இந்த கேமல் வந்து கேமலுக்கு ஃபுட்டு கொடுக்கறது கூட இதுலேருந்து வர வருமானத்தில் தான் கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இதில் ஏறி இருக்கேன். இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் போயிருப்பாங்க. சின்ன வயசில் யானைகள்லாம் ஏறி இருக்குன்னு தெரியல. பட் எனக்கு நினைவு தெரிஞ்சு எந்த அனிமலும் நான் அனிமல்ஸ் ரைட்ஸ் எதுவுமே ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். பட் இந்த கம்யூனிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். அண்ட் ரொம்ப ட்ரபிள் பண்ணுற மாதிரியும் தெரியல இவங்க அனிமலில். நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்குது. இப்போ எடு. ஹாய். முன்னாடி போனது என்ன எந்த சைடு திரும்ப? காலு 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 காலு. ஏய் சரி, நசுக்குதுடா. வெயிட் என்ன ஒதுக்குது? ஐயோ என்னடா அட்ஜஸ்ட் பண்ணு கையில். நீங்கள் ஏன் ப்ரோ அனிமல் சைடு போக மாட்டீங்க? எனக்கு பெருசாக அனிமல்ஸை துன்புறுத்துறோன்னு தோணும். ஓ, அதனால் போக மாட்டேன். பட் இந்த தடவை இந்த கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இது போயிட்டுருக்கோம். ஓகே, இந்த இப்போ எடு உனக்கு அப்படியா சீட்டை வச்சு. ஓகே. வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். வியூஸும் பாருங்கள், செம்மையாக இருக்குது. குண்டரில் இப்போ நம்ம கேமல் சவாரி பண்ணிகிட்ருக்கோம். டபுள் ஹம்பேக் கேமல் வேர்ல்டுலேயே இங்கே தான் இருக்குது. ஸோ அதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. வாழ்க்கையில் ஒரு தடவையோ 2 தடவையோ நம்ம பண்ண போகிறோம். அண்ட் ரொம்ப சீப்பு தான். 350 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பெரிய ரவுண்டு. ரொம்பவே நல்லா இருக்குது. எந்த புரோக்கருக்கெல்லாம் இல்லை. ஒரே ஒரு டிக்கெட் கவுண்டர். அந்த டிக்கெட் கவுண்டர்லேயே நீங்கள் போய் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா போதும். அங்கே இங்கே புரோக்கரு அதிகம், அங்கே கம்மி, இங்கே அதிகம், இந்த ப்ராப்ளமே எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் 350 கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற அட்டண்டர்ஸ் வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. அண்ட் நடுவில் நிற்க வச்சு உங்களுக்கு ஃபோட்டோஸும் எடுத்து கொடுப்பாங்க. ரொம்பவே ஒரு நல்ல சர்வீஸாக இருக்குது. இந்த நம்ம ஊர் மாதிரி அங்கே அதிகமாக இருக்குது இங்கே கம்மியாக இருக்குன்ற பார்கெயின் பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ தாராளமாக இங்கே வாங்க. இங்கே வந்தீங்கன்னா இது ட்ரை பண்ணியே ஆகணும் நீங்கள். ஐயோ ஐயோ रोशन தெர்றடா. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஆமா ஆமா ஆமா. நான் கொஞ்சம் பின்னாடி போயிட்டேன்னா இறங்கும் போது சேஃபாக இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக ஊந்துருவேன். குப்பரை அடிச்சு விழுவேன் நான் இறங்கும் போது. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல தான் இறங்கும். ஆமாம், கண்டிப்பாக குப்பரை அடிச்சு விழுவேன். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது கேமல் ரைடு. 350 rupees ஒர்த்து தான். ஆனால் பாவம் கேமல். ஐம் வெரி சாரி கேமல். சாரி ஸோ மச். நாங்கள் கேமல் ரைட் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஜஸ்ட் தெரியுங்களா, நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இது சீப்பான ஒரு நல்ல விஷயம். சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க. எந்த குழப்பமும் இல்லை. வந்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நம்ம வந்து
எல்லாருக்கும் தெரியும். ஆமா நாங்க வந்து நான் பாகுபலி அவர் தேவசேனா நான் வீரல் நக்கு ரெடியா நல்லா அப்படியே 1 2 3 ஓகே Zoom. Here. Oh, ठीक है. That's what I made a mistake. No, shoot. Oh, செம்மையா இருக்கு ப்ரோ. செம்ம ஷாட். Fine. Whoa. Good shot. Yellow. Center. Thank you so much. பாருங்க ரெண்டு புல்ஸை. இதுக்கு முன்னாடி ஷாட்ல வந்து ஒரு புல்ஸை மாஸ் பண்ணிட்டோம். ஓகே அவளை பார்த்து. ஆர்மி செக் போஸ்ட் பர்தாப்பூர் இந்த ஊர் பேர். இங்கேருந்து ஆர்மி செக் போஸ்ட் இது. இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடியே எல்லாரும் சொல்லியிருக்காங்க ரொம்ப இந்த ரோடு வந்து டெம்ப்டிங்காக இருக்கும் ரைட் பண்ண. பட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கோம், அப்படியே இறங்கி கீழே விழுந்துருவீங்க. அதனால் பார்த்து பொறுமையாக போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் பொறுமையாக தான் போகிறோம். டிஸ்டன்ஸ் நிறைய இருந்தாலும் பரவாயில்லன்னு பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். இதுதான் சியாச்சினோட டிரான்சிட் கேம்ப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ சியாச்சின்லேருந்து திரும்ப வர்றவங்க இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. இல்லை போகிறவங்க இங்கே கொஞ்ச நாள் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு போவாங்க. ஸோ இதுதான் சியாச்சினோட டிரான்சிட் கேம்ப்பு. மியூசியமில் சொன்னானே பர்தார்பூர் ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட் தான் இது. ஒன்லி ஃபார் ஆர்மி. செமையாக இருக்கு பாரு, சூப்பருங்க. இப்போ தான் தெரியுது இது வந்து பர்தார்பூர் ஏர்போர்ட். அங்கே சொன்னார் இல்லை நம்மளுக்கு கார்கி அந்த வார் மெமோரியல் மியூசியமில் சொன்னார்ல, அந்த ஏர்போர்ட் தாங்க இது. நான் கூட என்ன செம்ம ரோடுங்க, செம்ம ரோடு. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓடணும். இது வரைக்கும் நம்ம வந்த ரோட்டுக்கு ஏன்னா ரோடு மழைன்னு போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இது மேலே தான் நம்ம ஏற போகிறோம். சொர்ன்னு அது மேலே ஏற போகிறோம். இப்போ நம்ம மேலே ஏறி இந்த மவுண்டனுக்கு அந்த பக்கம் போக போகிறோம். செம்ம ரூட்டுங்க, வேறு லெவல் ரூட்டு. சொல்லி முடித்தேன் செம ரோடுன்னு. ஆனால் இங்கே பாருங்கள் ஏடாகுணமாக இருக்குது இந்த ரோடு. இங்கே பிரிட்ஜ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ரோடே ரொம்ப 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 மோசமாக இருக்குது. ஸ்லோவாக தான் போகணும். ரோடு இருக்கா இதுக்கப்புறம் இல்லையானே தெரியல. ரொம்ப மோசமாக இருக்குது. வண்டியில் வெயிட்டாக அடிச்சுது. வலிக்கிட்டு போகுது. வண்டியில் செம்ம இடிங்க, ஏதாவது ஆச்சான்னு தெரியல.
பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி வெஹிக்கிள் அதான் விழுந்து நொறுங்குனது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆர்மி வெஹிக்கிள் தான் இப்போ ரீசெண்டாக விழுந்து ஒரு 7 பேர் இறந்து போனாங்க. நம்ம ஆர்மி மென் தான். ஸோ ரோடு தெரியாமல் அப்படியே வந்து வலிக்கு உள்ளே விழுந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ரொம்பவே மோசமாக ரோடு, கொஞ்சம் ரிஸ்கியான ரோடு தான், பார்த்து தான் வரணும். பொறுமையாகவே போவோம். அங்கே ஸ்லிப் ஆகிருக்கும். அந்த ஆள் நிற்கிறானே அந்த இடத்துல ஸ்லிப் ஆகிருக்கும். நம்ம வந்து இப்போ துர்த்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த வே ஒரு டீ ஷாப்பில் நிறுத்தியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம டீ குடிக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்க ஜாலியாக கிரிக்கெட் ஆடின்னு இருக்கானுங்க. இருக்கிற சின்ன இடம் தூக்கி ரிவருக்குள்ளே அங்கே எங்கெல்லாம் அடிச்சிட்ருக்கானுங்க. எங்கே இருந்தாலும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. மவுண்டன் பீப்புள்லாம் அதான், எங்கே இருந்தாலும் அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஒரு லைஃபே இங்கே வந்து ஒரு ஸ்லோவாக ஒரு பாஸ் பண்ணி பொறுமையாக போகுது. ஸோ டீ சொல்லியிருக்கோம், டீ போட்டிருக்காங்க. பசங்க அவனை எதுவுமே செய்ய விட மாட்டேன்றானுங்க. சொல்லமா ये बिक्री करेगा? हाँ? This is sale? No, not for sale. Okay, आलू का. आपका चाहिए? हाँ. कितने पैसे में? इसका आपको देगा 150. 1,50,000. ऐसे मजाक कर रहे हैं. ठीक है चलो, ये भी कर रहा. ये दे दो 1 लाख. टेक इट अभी. 1 लाख. 1 लाख से महंगा होगा ये. 2 लाख. 2 लाख. ये दोनों भी दे. No 1 लाख. 2 लाख. No 1 लाख. 2%. No 1 लाख. यार 1 लाख तो होने यार भाई तो छोटा हो. 1 लाख. Yeah, done. Done. Take it. ये पड़ा. Yeah, okay. 4 लाख रुपया. 3 लाख. ये 3 आदमी 2 आदमी. ट्रैफिक पुलिस में ठीक है बाय बाय. 1 லட்ச ரூபாய்க்கு இவனே வண்டியா, 2 லட்ச ரூபாய்க்கு உங்க 3 பேரையும் சேர்த்து 5 रुपया. ओके बाय बाय बाय. Okay, bye. बाय बाय. Cheap in the sauce million bye pour son là. बाय 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 बाय. இது ஒரு பெரிய பிரிட்ஜு இந்த ரிவர் கிராசிங்க்கு. ஆனால் ஒன் வெஹிக்கிள் அட் டைம், ஒரு வண்டி தான் ஒரு நேரத்தில் போகணும் போல். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போவோம். ஏறா இது ஏறா. हाँ तो ஒன்று போவோம். இது வந்து உட்டன் பிரிட்ஜு, அதனால உட்காரு. இது வந்து உட்டன் பிரிட்ஜு. ரொம்ப நெரிசலாக இருக்குது சத்தமே. செமையாக இருக்குது இந்த சத்தமே.
ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்கு. நம்ம பசங்களும் வரணும். ஆக்சுவலி ஒரு கார் வரலாம், அதனால ரெண்டு பைக் வந்தால் கூட ஓகே தான். சவுண்டு கேளுங்களேன், அந்த உட்டன் பிரிட்ஜ் உட்டு சவுண்டு பயங்கரமாக கேட்குது. அவங்க 3 बाइक हाँ हाँ आएगा 5 8 6 बंदे 6 99 620 25253 ठीक है ठीक है वास्ता वास्ता हाय எங்கே போனானு இவனுங்க? இதுதான் வார் ஆர்மியோட கேன்டீன் இருக்குது. இங்கே நின்று சாப்பிடுவோம். அதுவும் இல்லாமல் வண்டியில் 2 ஆணி ஏறி இருக்குது. அது எப்படி ஏறிச்சுன்னே தெரியல. அதுக்கும் நம்ம ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆ ஸோ இதான் சமோசா. வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் சமோசா. இது சமோசா இல்லைப்பா, ரோல் கட் பண்ண மாதிரி இருக்குப்பா சமோசா. உட்காருங்க. எவ்வளோ கேட்கல கம்மியாக தான் ஆர்மி கடையில் சமோசா சூப்பராக இருக்குது. ஜிலேபி வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப ஜூஸியாக இருக்கும். ரிவ்யூ பாருங்க. ஜிலேபி மணாலியில் இப்போ வா. இது முடிச்ச உடனே ஒரு நாள் கேப் இருக்குடா எங்களுக்கு. இங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு. அந்த லாரி வர சத்தம் இங்கே கேட்குது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. 1 வெஹிக்கிள் அட் எ டைம் தான் இதுவுமே. நம்ம வெயிட் பண்ணி போவோம். இதுவும் 1 வெஹிக்கிள் அட் எ டைம் தான். உட்டன் பிரிட்ஜ் இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். வுட்லேயே உட்டன் பிளாங்க் போட்டு தான் இந்த பிரிட்ஜே செஞ்சுருக்காங்க. வண்டி இருக்குது.
ரீச் ஆகிட்டோம். அந்த வில்லேஜ்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஓடுது. சூப்பராக இருக்குது இந்த ரிவரு. ரொம்ப அழகான ஒரு ரிவரு. ஆம்பியன்ஸும் நல்லா இருக்குது. விக்கி போகலாண்டா. நம்ம இப்போ தாங் வில்லேஜ் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டர். பாகிஸ்தான் அங்கேருந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம எவ்வளோ பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வண்டி இங்கே தான் இருக்குது. இங்கே ஒரு போர்டு இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யூ ஆர் 2.2 kilometers away from பாகிஸ்தான் பார்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அபேண்டன்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு பங்கர் மாதிரி செட்டப்பும் இருக்குது. அதுக்குள்ளே கூட போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா இன்னும் நம்ம பசங்க வரல. அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம இது ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். இது யாருமே இல்லை. இதுதான் இந்த பங்கர் செட்டப்னு நினைக்கிறேன். இது டூரிஸ்ட்டுக்காக தான் வச்சுருக்காங்க. அப்பா மேலே ஃபுல்லாக ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தா அப்போது ஏதோ ஒன்று இருக்குது, அது நம்மளுக்கு தெரியல. ஸோ இதான் பங்கரு. இங்கேருந்து பார்த்தா தெரியுது. ஸோ உள்ளே நிற்கிறதே கஷ்டமாக இருக்குது. பட் அதுக்குள்ளே கன் வச்சுட்டு எப்படி இந்த குளூரில் இருக்காங்கன்னு தெரியல. வாங்க நம்ம போய் பாகிஸ்தான் பார்டரை பார்ப்போம். அண்ட் பாகிஸ்தானையும் பார்ப்போம் இங்கேருந்து. நம்ம இப்போ வந்து துர்த்துக் தாண்டி தாங் வில்லேஜில் இருக்கோம். இது வந்து பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் பார்டர். இங்கேருந்து பார்த்தா பாகிஸ்தான் தெரியுது. இங்கேருந்து பார்த்தா பாகிஸ்தானோட வில்லேஜே தெரியுது. ஸோ அங்கே க்ரீனாக தெரியுதுல்ல, அதுதான் பாகிஸ்தானோட வில்லேஜு. அண்ட் இதுக்கு கீழே இந்த பார்டருக்கு கீழே போனீங்கன்னா ரிவர் தெரியுதுல, அதெல்லாம் வந்து நோமன்ஸ் லேண்ட். ஸோ அவங்களும் வர மாட்டாங்க, நம்மளும் போகக்கூடாது. ஸோ இதுதான் பாகிஸ்தானோட பார்டர். இங்கேருந்து பார்த்தா அங்கே பாகிஸ்தான் வில்லேஜும் உங்களுக்கு தெரியுது. அந்த வில்லேஜ் பேர் வந்து பிரனு. அண்ட் இந்த மலை இருக்குல்ல, இந்த மலையோட கீழ் ரிட்ஜ் வந்து இந்தியா அது. பட் மேலே மேகமூட்டமாக இருக்குல்ல, அது வந்து பாகிஸ்தான். அதே மாதிரி இந்த மவுண்டெயின்ஸ் இது வரைக்கும் பாகிஸ்தான். பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்தியன் சைடு இருக்குது. பட் இந்தியன் சைடு வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அந்த சைடு காமிக்கல. ஸோ இதுதான் இங்கே பைனாகுலர் வழியாக பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே இருக்க வில்லேஜ் தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பங்கரும் சூப்பர். இதில் பார்க்கலாம். இதில் தெரியுதான்னு பார்க்கலாம். இதில் தெரியுதா? இல்லை தெரியாது. ஸோ இதுதான் லாஸ்ட் வில்லேஜ். அதோட ஃபோட்டோ எடுத்து தான் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், பைனாகுலரில் என்ன தெரியுதோ அதுதான் இங்கேருந்து தெரியுது. சூப்பராக இருக்குது. இது ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டடான பிளேஸு. அதனால தான் என்னால் வர வழி எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. அப்படியே நான் வீடியோ எடுத்திருந்தாலும் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நிறைய ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபேஸு, அவங்க பேட்ச் தெரிகிற மாதிரி நான் எதுவுமே போட மாட்டேன் வீடியோவில். இப்போயே சொல்லிடுறேன். நிறைய விஷயம் அதனாலே மிஸ் ஆக போகுது. மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ ஆர்மி ஆஃபீஸர் ஃபேஸு இல்லை பேட்ச் தெரிகிற மாதிரி எந்த வீடியோ இருந்தாலும் அதை நான் போட போகிறதில்ல. பட் நிறைய பேரை நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம். பட் அதை எதுவுமே என்னால் போட முடியாது. அது நம்மளோட இந்தியாவோட செக்யூரிட்டி ரீசனால் என்னால் போட முடியாது. நான் போடவும் மாட்டேன். ஸோ இந்த இடத்துல வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டேன். இந்த இடத்துல வீடியோ எடுக்கலாம். பட் இந்தியா சைடு, அதாவது நான் ஃபேஸ் பண்ணியிருக்க சைடு இந்தியா சைடு, அந்த சைடு காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் பாகிஸ்தான் சைடு மட்டும்தான் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் துர்த்துக் வந்து இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ். அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே வந்துடலாம். ரொம்பவே அழகான பிளேஸ், நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ பாகிஸ்தான் நம்ம வெறுங்கனாலே பார்க்கலாம். ஒரு வில்லேஜ், அங்கே இருக்க வீடெல்லாம் அப்படியே பார்த்தாலே தெரியுது. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்க. ஏன் அந்த பொண்ணு தமிழ். ஸோ நம்ம தாங் வில்லேஜ்லேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான். ஏன்னா இல்லை, நம்ம போகிறதுக்கே லேட் ஆகிடும், இருட்டிடும். ஸோ சேஃபாக போய் சேரணும். இப்போ சியாச்சின் வார் மெமோரியலில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சியாச்சின் வாரியர்ஸ் எப்படி வந்திருக்காங்க. முன்னாடி எந்த ப்ரொடெக்ஷனுமே இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வின்டர் ப்ரொடெக்ஷன்லாம் அதிகமாகி இப்போ கடைசியாக இப்படி ஒரு ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க, மேக்கிங் ஆஃப் சியாச்சின் வாரியர். ஸோ ஷயோக் வார் மெமோரியல் இங்கே தான் இருக்குது, ஷயோக் ரிவரை ஒட்டி. ஸோ
இங்கே வந்தீங்கன்னா இதையும் பாருங்கள். அந்த பார் சம்மந்தமான சில விஷயங்கள் தான் உள்ளே வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் டீ காஃபி நல்ல ஃபுட்டு உள்ளே கிடைக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பார் மெமோரியல் அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க, எவ்வளோ கோல்டு இருந்தாங்க, அதெல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். டைம் இருந்தால் பார்க்கலாம். இது முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. அங்கே பாருங்கள், ஒரு புல்டோசர் முழுகி நிற்கிது. அது முழுங்கி நிற்கிதா இல்லை முழுகி தான் நிற்கிது, ஆளே இல்லை. ஏன் அவ்வளோ தூரம் போனான்னு தெரியல. இல்லைடா முங்கி தான்டா இருக்குது. எப்படி அவ்வளோ தூரம் போனான்னு தெரியலையே. இன்றைக்கி நீங்கள் நம்மளோட வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒட்டகத்தில் போனதாக இருக்கட்டும், இல்லை பாகிஸ்தான் பார்டரில் போயிட்டு இன்னொரு கண்ட்ரி, நம்மளோட பாகிஸ்தான் நெய்பரிங் கண்ட்ரி இங்கேருந்து பார்த்ததாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மெட்டல் மண்டை சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போட ட்ரை பண்ணுவேன். அண்ட் இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மெட்டல் மண்டை சைனிங் ஆஃப்.